வெங்கடேசன் சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் என்பது மக்களுடைய வரிப்பணத்தில் என்னென்ன செயல் திட்டங்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு பட்ஜெட் அது. அதை கொண்டு போய் சாமி காலில் ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிறதான அவருடைய கேள்வியாக இருக்கு. அப்ப எங்களோட கடவுளை நாங்க வழிபட்டா, பூஜை பண்ணா, பஜனை பண்ணா, கொண்டு ஏதோ ஒன்று பிரசாதம் படைச்சா, இல்லை ஒரு புத்தகத்தை வச்சோம்னா நாங்களாம் முட்டா பீசுங்க. ஆனா நீங்க பகுத்தறிவுவாதிகள் சமாதியில கொண்டு போய் தயிர் வடை வைப்பீங்க, முரசொலி பேப்பரை வைப்பீங்க, பஜனை பாடுவீங்க, நாயனை வாசிக்கிறீங்க, மோளம் கொட்டுறீங்க. என்னங்க வேளாண் பட்ஜெட்டை கொண்டு போய் அவர் வைக்கிறாங்க? அப்ப எப்படி கருணாநிதி வேளாண் பட்ஜெட்டை படிச்சு சமாதியிலேருந்து படிச்சு அப்ரூவல் போட்டதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்தாரா? அப்ப அது பகுத்தறிவுனா இது பகுத்தறிவு இல்லையா? அப்ப அது முட்டாள்தனம்னா இது முட்டாள்தனம் சொல்லு. சந்தானம் சொல்ல பாருங்க, ஊர்ல உலகத்துல 50-60 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கவங்களாம் சந்தோஷமா இருக்கிறான், ஒரே ஒருத்தனை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு பாடுறாங்கிற மாதிரி 2 பேரை வச்சுக்கிட்டு இவர் நான் தான் துணை முதல்வருங்கிறாரு, முட்டா நான் தான் பிரதமர், அடுத்து என்ன பிரதமர் கேண்டிடேட் ஆக்குறான்னு பாக்குறாங்க, கிங் மேக்கருங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாரு. இப்ப கேட்டா திராவிட கட்சிகளே நாங்க தான் வந்து கட்டி காப்பாற்றணும் அப்படின்றாரு. சப்பா நமக்கு கண்ணை கட்டுது, இவர் ஒரு நாள் பொழுது போய் பொழுது விடிஞ்சா என்ன பேசுவாரோன்னு. ஷானவாஸ் சொன்னது தப்புன்னா ஷானவாஸை கண்டிச்சிருக்கணும். இல்ல ஷானவாஸ் சொல்றது சரின்னா அப்ப நீங்க சந்தர்ப்பவாதி, நீங்க ரெட்டை வேஷம் போடுறீங்களா? பாஜக கூட வந்து கூட்டணி போட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா? பாஜக தானே இயக்குது தாவேக்காவை, அப்படி இயக்குற தாவேக்கா கூட நீங்க கூட்டணியில அமைச்சரை வேலை உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தேவை அந்த ஒரு சீட்டு, பதவி, அந்த அதிகாரத்துக்காக யார் கால்கிட்ட வேணா போய் உட்காந்துருப்பீங்க. அதான் ஒத்துக்கிறீங்களா நீங்க? 3 தலைமுறையா நீங்க எப்படி பண்ணா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தமிழக மக்களுக்குன்னா, ஒரு தலைவனை தேடுறதுனால சினிமால தான் போய் தேடுறாங்க. அடுத்து யாரா? ரஜினியா? ரஜினி இல்லைன்னா கமலா? கமல் இல்லைன்னா விஜயகாந்தா? விஜயகாந்த் இல்லைன்னா சரத்குமாரா? சரிவா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு வா. விஜயா, அஜித்தா? அஜித் இல்லைன்னா தனுஷா? அடுத்து இப்ப சிம்பா கூப்பிட்டு இருக்காங்க, கமான் கமான் அண்ணே வானே அண்ணே நீ அரசியலுக்கு வானே அப்படின்னு. இந்த பக்கம் விஷால் அவர் பேசிட்டு இருக்காரு, இங்கிட்ட ராகவா லாரன்ஸ் வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ மக்களுக்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு அரசியல்ல ஒரு தலைவன்னா இவன் மக்கள் பிரச்சனைக்காக உன் கூட தோளோட தோளா நின்று ரோட்ல போராடுறான்ல, அவன் தானே உன் தலைவன், அவங்கள தேர்ந்தெடுங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னும் அந்த அடுத்த எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வரைக்கும் இவிஎம்ஸ்னு தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி இதே தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்க திமுக இருக்கிறவங்க எல்லாம் தோண்டு போயிட்டாங்க. ஐயோ தலைவரே தோத்துட்டாரான், என்னங்க கட்சிக்கு என்ன எதிர்காலம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ தலைவர்லாம் தோக்கலையா, இங்க இவிஎம் மிஷின்ல கோளாறான், இவிஎம் மிஷினை சரி பண்ணி தான் தலைவர் தான் ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு அந்த தொண்டர்களுக்கு இது கொடுக்கறதுக்கு எதையோ உளறிட்டு தெரியுறாங்க. அவ்வளவுதான், வேற என்ன செய்வாங்க? தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திருமதி சுமதி மேகவரணம் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் மேடம். வணக்கம். நான் 2 நாட்களில் தமிழ்நாடு பட்ஜெட்டை வந்து தாவேக்க அரசு தன்னுடைய முதல் பட்ஜெட்டாக தாக்கல் செய்ய போகிறாங்க. பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்பே ஒரு விஷயங்கள் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வேளாண் அமைச்சர் திருப்பதி தேவஸ்தானத்தில் கொண்டு போய் அந்த வேளாண் பட்ஜெட்டை சாமி பாதத்தில் வச்சு அதை பிரார்த்தனை பண்ணது ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்ட பொருளாக பேசப்படுது. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்கள் அது குறித்து கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க மேடம்? வெங்கடேசன்னாலே வாயை திறந்தாலே அவருக்கு வந்து இந்து மத வெறுப்பு, இஷ்டத்துக்கு இப்படி பேசுறதான். இதே வெங்கடேசன் வந்து நீங்க வேற இந்த திமுக எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, சரஸ்வதி பூஜைக்கு வந்து புக்கை எதுக்கு வச்சு படைக்கிறீங்க, எதுக்கு இது பண்றீங்க, சரஸ்வதி வந்து சாப்பிடுவாளான்னு கேட்டீங்க. இன்னைக்கு கருணாநிதி சமாதியில போய் டெய்லி முரசொலி பேப்பர் வைக்கிறாங்களா, அவர் முரசொலி பேப்பர் எந்திரிச்சு வந்து படிக்கிறாரா? தயிரோட அவருக்கு டெய்லி வைக்கிறாங்களா, அவர் எந்திரிச்சு வந்து தயிரோட திம்பாரா? இப்ப இதே இது இவங்க ஆட்சியில அவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அந்த வேளாண் பட்ஜெட்டை கொண்டு போய் கருணாநிதி சமாதியில வச்சு கும்பிட்டுட்டு திருப்பி எடுத்துட்டு வந்தாரு. அப்ப கருணாநிதி சமாதியில வச்சா உங்களுக்கு ஓகோட புகழ்ச்சியா இருக்கும், போய் பெருமாள் காலடியில வச்சா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இதுலயே நீங்க யோசிச்சு பாருங்க. அங்க திருப்பதிக்கு அவங்க போய் அந்த சாமி கும்பிடுற வரைக்கும் காவிரியில தண்ணி வருமா வராதா, குடிக்க கூட தண்ணி இருக்குமான்னு அவ்வளவு பிரச்சனை. இந்த வேளாண் பட்ஜெட்டை கொண்டு கும்பிட்டுட்டு வீட்டுக்கு இங்க வராங்க, மழையான மழை, அங்க இங்க காவிரி கொள்ளாத அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. 3500 கன அடி தண்ணீர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 25,000 கன அடிக்கு மேல வந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க இறை சக்தியை உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிரூபிச்சாலும், நான் கண்ணை இருக்க மூடிட்டு நான் அப்படிதான் பேசுவேன், நான் பெரிய பகுத்தறிவாளின்னா முட்டாள்கள்ங்க. ஏங்க ஒரு விஷயத்த ஒரு ஆன்மீக பூர்வமான, விஞ்ஞான பூர்வமான, ஆத்மார்த்தமான பிரபஞ்ச சக்தியை உன்னால உணர்ந்துக்க முடியலன்னா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவங்க முட்டாள். இதை உணர்ந்து அதை அடுத்த லெவலுக்கு போய் சொல்றவங்க தான் அறிவாளி.
நீங்க என்ன பகுத்தறிவுன்னு உங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்ப வெங்கடேசன்கிறவரு அவர் பேரே என்ன வச்சிருக்காரு? வெங்கடேசன். ஆனா வெங்கடேச பெருமாளுக்கு கொண்டு ஏன் படைச்சீங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. பேரை மாத்திக்க சொல்லுங்க, ஈவேரான்னு மாத்திக்க சொல்லுங்க. அவர் பேரே ராமசாமி. இங்க எங்க திரும்பினாலும் பாருங்க அவர் பேரு ராமசாமி. அதனால இப்ப இவர் என்ன பண்ணுவாங்க? அப்ப வேற ஏதாவது மாத்திக்க சொல்லுங்க. ஆனா ஸ்டாலின்னு மாத்திக்க சொல்லுங்க. அதுதான் இந்தியா பேரே கிடையாது. வேற ஃபாரினர் ஒரு பேரு. அந்த பேரை அந்த மாதிரி ஏதாவது மாத்திக்க சொல்லுங்க. அதாவது அந்த அளவுக்கு கடுப்புல இருந்தா என்னதாங்க பண்ண முடியும்? பெருமாள் காலில் வைத்து பிரார்த்தனை செஞ்சதுனால தான் காவிரியில் வந்து இப்போ தண்ணி திறக்கப்பட்டிருக்கு. ஆமா கண்டிப்பா. ஆனா இத சொன்னா இவனுங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நம்மள? பைத்தியக்காரங்க. இவங்க எல்லாம் முட்டா பசங்க, மூட நம்பிக்கைக்காரங்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டுல அப்படி காலை வச்சாராம். இந்த ரஜினிகாந்த் வச்சோன்னா அப்படியே சொல்லு சுத்தி 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 மேல போகும் பாருங்க. அந்த மாதிரி ராகுல் காந்தி தமிழ்நாட்டுல காலை வச்சோன்னு மலையா காவேரியில தண்ணி வந்துருச்சான். பேசாமலே வந்துருச்சு. பேசாமலே வந்துருச்சுன்னு. சரிங்க, அவர் ரிப்போர்ட்டர் திருப்பி கேட்கிறாரு, ஏங்க அப்ப திருப்பி இன்னும் இப்போ ஒரு வாரம் 10-15 நாள் கழிச்சு திரும்ப பிரச்சனை என்ன பண்ணுவோம்னா திருப்பி நாங்க ராகுல் காந்தியை வர வைப்போம். இது என்ன இவங்க என்ன குடுகுடுப்பக்காரங்களா? இல்ல ஏதாவது வித்த காட்டுறவங்களா? அங்கேருந்து வந்து தண்ணி வேணுங்கிறப்பலாம் அங்கேருந்து வந்து ஆடுறாராமான்னு ராகுல் காந்தி ஆடிட்டு போக சொன்னா உடனே அங்க மழை பெஞ்சிருக்கு தண்ணி. நீங்களா பகுத்தறிவு பேசுங்க, வெக்கமா இல்ல? சு வெங்கடேசன் அவரை கண்டிக்க வேண்டியதானே? என்ன ராகுல் காந்தி வந்து காலை வச்சோன்னா மழை பெய்யும், திருப்பி கொண்டு போயிடணும். அப்ப காவிரி நாடு வந்து நதிநீர் வாணையமே வேணாமே. ராகுல் காந்தியை கொண்டு போய் கர்நாடகால தண்ணி பிரச்சனை, கர்நாடகால நின்று ஒரு டான்ஸர் சொன்னா அங்க மழை பெஞ்சிரும். திருப்பி தமிழ்நாட்டுல பிரச்சனை, தமிழ்நாட்டுல நின்று ஒரு டான்ஸர்னா மழை பெஞ்சிரும். என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்க? அப்ப நீங்க இப்படி எல்லாம் பேசுனா அப்ப வாயை இறுக்கி மூடிட்டு இருப்பாரு வெங்கடேசன். அதே நம்ம கோவில்ல போய் சாமியை கும்பிட்டு அங்க இருந்து எடுத்துட்டு வந்தோம் பாருங்க எங்க பெருமாளால அங்க மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியாது, நீங்க குதிக்கிறீங்க. அப்ப நீங்களே எப்பேற்பட்ட இந்து விரோதிகள் அப்படிங்கறத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இல்ல மேடம், சு வெங்கடேசன் சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் என்பது மக்களுடைய வரிப்பணத்தில் என்னென்ன செயல் திட்டங்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு பட்ஜெட் அது. அதை கொண்டு போய் சாமி காலில் ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிறதான அவருடைய கேள்வியா இருக்கு. அங்க என்ன அங்க இருக்கிற பூசாரிங்க கிட்ட அர்ச்சகர் கிட்ட எல்லாம் புரட்டி என்ன இருக்குன்னு காமிச்சிட்டு வந்தாங்களா? இல்ல வேற குதிக்கிறாங்க. அது ஒரு நம்பகத்தன்மையானது, கான்பிடென்ஷியலானது. அதை எடுத்துட்டு அங்க கொண்டு போய் பெருமாள் பாதத்துல வச்சுட்டு பூஜை பண்ணி எடுத்துட்டு வராங்க. அவ்வளவுதான். அங்க இருக்க அர்ச்சகர்கள்ட்ட போட்டி பார்த்தீங்க பாருங்கண்ணே இதெல்லாம் இதுல வச்சிருக்கேன் அப்படி போட்டி காமிச்சிட்டு வர போறாங்களா? ஒரு ஃபைல்ல போட்டு ஒரு பக்தி அதை அவங்கள்ட்ட பூஜை பண்ணி எடுத்துட்டு வராங்க. இதே கேள்வியை ஏன் வெங்கடேசன் கருணாநிதி சமாதியில நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அப்ப அங்க எடுத்து படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அப்ப நீங்க வாய மூடிட்டு இருந்தீங்கல்ல. இவர் ஏவா வேலை ஒரு பஜனை நடத்துறாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கருணாநிதி சமாதியில ஃபுல்லா ஜங்கரன்னு வச்சுக்கிட்டு ஒரே டான்ஸ். நாங்க கோவில ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பஜனை பண்ணா எங்களெல்லாம் முட்டா பீசுங்கிறீங்க. நீங்க போய் ஒரு சமாதியில நின்றுக்கிட்டு ஜிங்குன்னு ஆடுறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்படியே ஆடிக்கிட்டு எழுப்பிடுவோம் வெளியிலன்னு பாக்குறீங்களா அவரை? அப்ப நீங்க இது மூட நம்பிக்கை இல்லையா? அப்ப எங்களோட கடவுளை நாங்க வழிபட்டா, பூஜை பண்ணா, பஜனை பண்ணா, கொண்டு ஏதோ ஒண்ணு பிரசாதம் படைச்சா, இல்ல ஒரு புத்தகத்தை வச்சோம்னா நாங்கெல்லாம் முட்டா பீசுங்க. ஆனா நீங்க பகுத்தறிவுவாதிகள் சமாதியில கொண்டு போய் தயிர் வடை வைப்பீங்க, முரசொலி பேப்பரை வைப்பீங்க, பஜனை பாடுவீங்க, நாயனை வாசிக்கிறீங்க, மோளம் கொட்டுறீங்க. என்னங்க வேளாண் பட்ஜெட்டை கொண்டு போய் அவர் வைக்கிறாங்க. அப்ப எப்படி கருணாநிதி வேளாண் பட்ஜெட்டை படிச்சு சமாதியில இருந்து படிச்சு அப்ரூவல் போட்டதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்தாரா? அப்ப அது பகுத்தறிவுனா இது பகுத்தறிவு இல்லையா? அப்ப அது முட்டாள்தனம்னா இது முட்டாள்தனம் சொல்லுங்க. அதான் நான் கேட்குறேன். அது எப்படி ஒன் சைடடா இருக்கிறீங்க? அது என்ன ஒரு பகுத்தறிவுலயே உங்களுக்கு வந்து செலக்டட் அம்னீஷியாங்கிற மாதிரி அவருக்கெல்லாம் செலக்டிவ் அம்னீஷியாங்க. ஒரு சில கேஸ் வந்து அப்படியே அம்னீஷியா கோமாக்கு போயிருவாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு ஒண்ணு அப்படியே ஆப்ஜெக்ட்டுக்கு உயிர் வந்து எந்திரிச்சு ஓடியாந்துருவாங்கன்னா அப்ப அதை வந்து கட்டாயம் வந்து கேள்வி கேட்கணும். ஓகே மேடம், இன்னொரு விஷயத்தையும் கேட்க வேண்டியது இருக்கு. தாவேக்காவுடைய கொடியில் இருக்கக்கூடிய கலர்ஸ் 2 கலர் வந்து ஒன்று மஞ்சள், ஒன்று சிகப்பு. இந்த மஞ்சளும் சிகப்பு சேர்ந்தா காவி. இது வந்து இந்த படம் வரையன் கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் கருப்பி சிவப்பி சத்தா அரக்கு, கருப்பு சிவப்பு வெள்ளையை கத்தா பிரவுன். இது சொன்னது யாருன்னா ஸ்டாலின் தலைவர். இல்ல, இவங்களுக்கு என்னன்னா பாக்குற திசை ஃபுல்லா இவங்களுக்கு காவியாவே தான் தெரியுது. ஏன்னா யார் எதை பார்த்து பயப்படுறாங்களோ அந்த பயப்படுற உருவம் வந்து அவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்களே தான் ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, பாஜக இங்க எங்க இருக்கு? பாஜக ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கு, ஒரே ஒரு எம்எல்ஏங்கிறீங்க. ஆனா இன்னைக்கு எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் வாயா திறந்தா பாஜகவை பத்தி பேசாம இருக்கீங்களா? யாராவது ஒண்ணு செஞ்சா பாஜகவை அவங்க தான் இயக்குது. ஏடிஎம்கேல ஒண்ணு பேசினா பாஜகவை அவன் தான் இயக்குது. சீமான் ஏதாவது ஒண்ணு பேசினா பாஜக சொல்லி தான் அவர் பேசுறாரு. சரி, விஜய் ஏதாவது ஒண்ணு செய்யறாரு, பாஜக தான் அவரை இயக்குது. சரி, அது கூட்டணியில இருக்காங்கன்னா அவன் ஆர்எஸ்எஸ் பெத்த புள்ள. சரி, இவன் என்னையா சொல்றான், இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரங்க. எப்ப இங்க ஒரு போராட்டம் நடக்குது அதை ஆர்எஸ்எஸ் காரன் நடத்துறான். இல்ல யோசிச்சு பாருங்க. அப்ப தமிழ்நாட்டுல இங்க எல்லாத்துக்கும் இந்த ஒண்ணு சுத்துதுன்னா அந்த மைய புள்ளிம்பாங்களே, அந்த மைய புள்ளி ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தானா? நீங்க என்ன வேணா கலரை குழப்பி அடிங்க, மஞ்சள் ஜோப்பி அடிச்சா காவி, என்ன வேணா சொல்லுங்க. அப்ப ஏன் உங்களுக்கு இவ்வளவு குழப்பம், பயம், பதட்டம்? பாஜகவை பார்த்து இன்னும் பயம் தெரியல ஸ்டாலினுக்கு. ஏன்னா எலெக்ஷன் அப்பயே தமிழ்நாடா டெல்லியானாரு. அப்ப டெல்லி இருக்கட்டும், நீ கிளம்புன்னு அனுப்பி விட்டாங்க திமுகவை.
அப்போ இன்னமும் என்னடா அது தமிழ்நாடா டெல்லியான்னு கேட்டோம், நம்மள துரத்தி விட்டாங்களே. அப்ப இன்னமும் இங்க வந்து பாஜக அப்படின்னா ஒரு பெரிய மவுசு இருக்கே அப்படின்னு பாஜக பாஜக பாஜகன்னு கதறிக்கிட்டே இருந்தா அதுக்கு நம்ம என்னதான் பண்ண முடியும்? இந்த பயம் தீர்றதுக்கு என்னதான் வழி? இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது. ஓகே அவ்வளவுதான். மேடம். நீங்க இந்த நோய்க்கு மருந்து இல்லன்னு சொல்றீங்க. ஆனா நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. தமிழ்நாட்டுல வந்து பாஜகவும், ஆர்எஸ்எஸும் திராவிட கட்சிகளை ஒழித்திட தீர்மானிச்சாங்க. நாங்க தான் நின்னு இப்ப திராவிட கட்சிகளை பாதுகாத்தோம். இந்த தேர்தல்ல கூட்டணியை வந்து பிரிந்து போக விடாமல் பாதுகாத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இல்லன்னா பாஜக உள்ள வந்திருக்கும் அப்படிங்கிறாரு. திராவிட கட்சிகளை பாதுகாத்தாராமா? இப்ப 2 திராவிட கட்சியில அம்மோடு விட்டுட்டு பத்தி தாவேகா கூடல வந்துட்டாரு. இப்ப இவர் என்ன திராவிட கட்சிகளை பாதுகாத்தாரு? இல்ல, தேர்தலுக்கு முன்பு அவர் எங்களுக்கு சொன்ன புரியல. விஷயம். என்னமோ திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு 50 எம்எல்ஏ ஜெயிச்சு அப்படியே எதிர்க்கட்சியில உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு தானே அவங்க கூட திமுக காரங்க கூட இந்த பில்டப் கொடுக்க மாட்டாங்க. 2 எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு இவர் பண்ற அலப்பறை இருக்கு பாருங்க. யூ சாமி. இந்த சந்தானம் சொல்லுவான் பாருங்க. ஊர்ல உலகத்துல 50 60 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கவங்களாம் சந்தோஷமா இருக்கிறான். ஒரே ஒருத்தனை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு பாடுறாங்கிற மாதிரி 2 பேரை வச்சுக்கிட்டு இவர் நான் தான் துணை முதல்வருங்கிறாரு. விட்டா நான் தான் பிரதமர், அடுத்து என்ன பிரதமர் கேண்டிடேட் ஆக்குறேன்னு பாக்குறாங்க. கிங் மேக்கருங்கிறாங்க. என்னென்னமோ சொல்றாரு. இப்ப கேட்டா திராவிட கட்சிகளே நாங்க தான் வந்து கட்டி காப்பாத்தணும் அப்படின்றாரு. சப்பா நமக்கு கண்ண கட்டுது. இவர் ஒரு நாள் பொழுது போய் பொழுது விடிஞ்சா என்ன பேசுவாரோன்னு. இப்ப நேத்து இத பேசியிருக்காரா? இன்னைக்கு யாராவது பிரஸ் மீட் கொண்டாம இருக்க நான் அப்படி சொல்லவே இல்லை. மீடியாக்கள் திரித்து கூறுகிறார்கள் அப்படின்னா அதையும் பேசுவார். அதனால திருமாவளவன் அண்ணனுக்கு வந்து வயசாயிருச்சான்னு தெரியல. அது மன்னியரசு வந்து அமைச்சரானது வந்து அவருக்கு மூளை சூடாயிருச்சான்றதும் தெரியல. 2மே டேஞ்சரானது. கொஞ்சம் கவனமா அவர் பேசணும். முன்னுக்கு பின்னு முரணா பேசுறது, மாறி மாறி பேசுறது. இன்னொன்னு, என்னைக்குமே நீங்க ஒரு பெரிய அரசியல்வாதியா இருக்கும்பொழுது ஒரு பதவியோ, ஒரு பொறுப்போ ஒண்ணு வருதுன்னா, அந்த திமிரு தலக்கணமும் மண்டைக்கு ஏற விடக்கூடாது. அத ஏற விட்டோம் அப்படின்னா, மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட பேச்சுல, நடவடிக்கையில ஒரே அடியா அடிச்சு தரையோட தரையா ஆக்கிருவாங்க. அதனால இந்த திமுக இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட அந்த மண்டக்கணம் தான். ஓவர் மண்டக்கணம். எங்கள விட்டா இனிமே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்களுக்கு எதிரியே கிடையாதுயா. 234ல 200 நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பண்ணீங்க பாருங்க. அதுக்கு தான் நீங்க மக்கள் ஓரமா குறைச்சிருக்காங்க. இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுக்கு ஒண்ணும் கிடையாது. 2 எம்எல்ஏ. ஆனாலும் நம்மள கூட்டு வந்து நமக்கு இருக்க ஒருத்தரை வந்து அமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னோன தலகால் புரியல அவருக்கு. என்ன பேசுறதுன்னு தெரியாம என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்கிறாரு. வேற என்னத்த சொல்றது? அவர் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் எப்படி பேசினார்னா, அவருடைய கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய திரு ஆளூர் சானவாஸ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றார். தமிழ்நாட்டில் நடக்கிறது தாவேக அரசா இருந்தாலும், ஆனா இது மறைமுகமா பாஜக வந்து ஆட்சி நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாரு. ஆனா அவரை ஏன் கண்டிக்கல திருமாவளவன்? அப்ப திருமாவளவன் வந்து பாஜக கூட கூட்டணியில இருக்காரா? தாவேகாவ பாஜக தான் இயக்குது. இங்க பாஜக ஆட்சி தான் நடக்குதுன்னா, நீங்க அவ்வளோ ஒரு என்ன சொல்றது? இன்னும் அப்ப ராவா சொல்லணும்னா, நீங்க அவ்வளோ சூடு சொரணை எல்லாம் இருக்கிறவங்க, நான் வந்து காவிய இங்க இது பண்ணவே மாட்டேன் அப்படின்றவங்க, பாஜகவை இங்க உள்ள விடாம தடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க அந்த பாஜக ஆட்சி நடத்துறவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்க? அப்ப ஏன் நீங்க ஒண்ணே ஷானவாஸ் சொன்னது தப்புன்னா ஷானவாஸ கண்டிச்சிருக்கணும். இல்ல ஷானவாஸ் சொல்றது சரின்னா, அப்ப நீங்க சந்தர்ப்பவாதி, நீங்க ரெட்டை வேஷம் போடுறீங்களா? பாஜக கூட வந்து கூட்டணி போட்டுட்டு உட்கார்ந்திருக்கீங்களா? பாஜக தானே இயக்குது தாவேகாவ. அப்படி இயக்குற தாவேகா கூட நீங்க ஏன் கூட்டணியில அமைச்சரவையில உட்கார்ந்திருக்கீங்க? அப்போ உங்களுக்கு தேவை அந்த ஒரு சீட்டு, பதவி, அந்த அதிகாரத்துக்காக யார் கால்ட்ட வேணா போய் உட்கார்ந்திருப்பீங்க. அதான் ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஓகே மேடம். இப்போ தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் மக்கள் வந்து சினிமா முகத்தில் வாக்களிச்சிட்டாங்க. இப்போ ஏன்டா வாக்களித்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். எல்லாருமே இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இங்க என்ன பிரச்சனைன்னா, இது வந்து திமுக இங்க கொண்டு வந்த இது. இந்த முதல்ல அண்ணா அவர்கள் வந்தப்பயும் எம்ஜிஆர் அவர்களை காமிச்சு ஒரு பெரிய கிரேஸ் உண்டானதாகட்டும், கருணாநிதி சினிமா அரசியலுக்குள்ள வரணும்னாலே நான் சினிமால போய் அரசியல் விமர்சனம் எழுதணும், சினிமாங்கிறத ஒரு ட்ரெம்ப் கார்டா பயன்படுத்தி இங்க மக்களை போய் ரீச் பண்ணதுங்கிறது தான் இந்த திராவிடம். இங்க திராவிடர் கழகம் ஆரம்பிச்சாங்க பாருங்க, அவங்க பண்ண வேலை. அவங்க உள்ள இருக்கிறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் எம்.ஆர். ராதா அவர்கள்ல இருந்து, கலைவாணர் அவர்கள்ல இருந்து, மதுரமம்மால இருந்து, யாரெல்லாம் சினிமால நாடகம் மூலமா பிரபலமானாங்களோ அவங்கள எல்லாம் இழுத்து 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 அரசியல்ல கொண்டு வந்து, அண்ணா அவர்கள் சொல்லுவாங்கல்ல, நீ வந்து உன் முகத்தை காமிச்சிடாவே அதுக்குன்னே ஆயிரக்கணக்கான ஓட்டு விழுவும்பா அப்படின்னு. அதனாலதான் கருணாநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா, அவரோட பையன்ல இருந்து, அவர் மூக்கா முத்துல இருந்து எல்லாரையும் சினிமாக்குள்ள கொண்டு வந்து நுழைச்சிருவாரு. உதயநிதி அவர்கள் வரைக்கும் அந்த ட்ரெண்டு. உதயநிதி அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வரணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எங்கேயோ ஓரமா ஏதோ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. எதுக்கு அவரை கொண்டாந்து ஒரு சினிமாவில் நடிக்க வைக்கிறாங்க? நடிக்க வச்சு ஒரு 10-15 படம் நடிக்க வச்சு அவர் முகத்தை மக்கள்கிட்ட பிரபலமாக்கி அதுக்கப்புறம் அவரை வந்து அரசியல்ல கொண்டு வராங்க. சினிமாவில் நடிக்கலன்னா உதயநிதி ஸ்டாலினை யாருக்காவது தெரியுமா? தமிழ்நாட்டில் யாருக்கா அந்த முகத்தை தெரியுமா? அப்போ இந்த ட்ரெண்டை கொண்டு வந்ததே வந்து இந்த திமுக தான். அப்ப இன்னைய வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அரசியலுக்குள்ள வரணும்னா முதல்ல சினிமாக்குள்ள போய் மக்கள்கிட்ட போயிடணும்னு. ஸோ அப்ப கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷ காலம், கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறை வந்துருச்சு.
3 தலைமுறையா நீங்க எப்படி பண்ணா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தமிழக மக்களுக்குன்னா ஒரு தலைவனை தேடணும்னாலே சினிமால தான் போய் தேடுறாங்க. அடுத்து யாரா? ரஜினியா? ரஜினி இல்லைன்னா கமலா? கமல் இல்லைன்னா விஜயகாந்தா? விஜயகாந்த் இல்லைன்னா சரத்குமாரா? சரி வா அடுத்த ஜெனரேஷனுக்கு வா. விஜயா? அஜித்தா? அஜித் இல்லைன்னா தனுஷா? அடுத்து இப்ப சிம்பா கூப்பிட்டு இருக்காங்க. கமான் கமான் அண்ணே வானே அண்ணே நீ அரசியலுக்கு வானே அப்படின்னு. இந்த பக்கம் விஷால் அவர் பேசிட்டு இருக்காரு. இங்கிட்ட ராகவா லாரன்ஸ் வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ மக்களுக்கே என்ன ஆகுதுன்னா ஒரு அரசியல்ல ஒரு தலைவன்னா மக்கள் பிரச்சனைக்காக உன் கூட தோளோட தோளா நின்று ரோட்ல போராடுறான்ல அவன் தானே உன் தலைவன். அவங்கள தேர்ந்தெடுங்க. அப்படி வராம மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க? அதை வந்து நீங்க இப்படி வந்துட்டீங்க ஒரு 3 தலைமுறையா. அப்ப இனிமே அதுல இருந்து ஒரு மாற்று இது பண்ணி சினிமா இல்லாம அரசியல் களத்துல மக்களுக்காக நிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்கல்ல, 20 வருஷம் 25 வருஷமா களத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாஜகவுல எண்ணற்ற இளைஞர்கள் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இளைஞர்களை தான் நம்ம அதாவது கொண்டு வரணும். அப்ப அவங்களுக்கு அரசியல் தெரியும். இங்க ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணணும்னு தெரியும். மக்களுக்கு என்ன சேவை செய்யணும்னு தெரியும். மக்களோட பிரச்சனைகள் என்னன்னு புரியும். சோ அப்ப அதை மாத்துறதை விட்டுட்டு சீமான் அவர்களே சினிமால இருந்து வந்தவர் தானே. சீமான் அவர்கள் என்ன பண்ணாரு? அவரோட பேக்ரவுண்ட் என்ன? அவர் வந்து சினிமால டைரக்டரா இருந்து வந்தவர். இப்ப கூட நிறைய படம்லாம் நடிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாரு. சைட்ல நடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா வெளியில பேசும்போது சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறாரு. அப்ப அவர் யாரு? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சினிமா நடிக்கிறத விட்டாரா? இல்ல இப்ப ரீசெண்டா கூட ஏதோ ஒண்ணு நடிச்சிருக்காருல்ல. இப்ப அந்த இவரோட படத்துல கூட ஒண்ணு நடிச்சிருக்காரு. அந்த எல்ஐகேன்ற ஒரு படத்துல கூட அந்த பையனுக்கு ஹீரோவுக்கு அப்பாவா நடிச்சிருக்காரு. அப்ப உங்களுக்கு நீங்க சீமானண்ணனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேசுறது வேற ஒண்ணா இருக்கும். அவர் செய்யறதுலாம் வேற ஒண்ணா இருக்கும். சினிமாக்காரெல்லாம் ஏன்டா நீ இது பண்றேன்னு கேட்டா அப்ப நீங்க யாருன்னு? அப்ப நீங்க ஏன் கண்ணாடி இந்த குரங்கு பொம்மை என்னடா வேலைன்னா அது கண்ணாடினே அப்படிங்கிற மாதிரி கண்ணாடியை பத்தி பேசிட்டு இருக்காரு சீமானண்ணன். அவர் சொல்றாரு இடைத்தேர்தல் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கேன், ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஏன்னா 90% எடுத்து ஜெயிச்சிருவாராமா? என்னது ஏன் அவர் இப்படி காமெடி பண்ணிட்டு நிறைய ரெக்கார்டு வச்சிருக்காரு மேடம். என்ன ரெக்கார்டு வச்சிருக்காரு? ட்ராக் ரெக்கார்டு 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிப்பாட்டி போட்டியிட்ட ஒரே கட்சி தலைவர் அவர். எல்லாத்துலயும் நிப்பாட்டினீங்க. அதுல எத்தனை ஜெயிச்சிங்க? அதானே நாங்க என்ன கேக்குறோம்? அட்லீஸ்ட் சீமானண்ணா ஜெயிச்சிருக்கணும்ல. அவர் சொல்றாரு தேர்தல ஜெயித்தா வெற்றி, தோத்தா பயிற்சி. பயிற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முடிஞ்சுல்ல. பொறுமையா பயிற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. அவருக்கு எந்த இதுவுமே கிடையாது. இப்படியே இடைத்தேர்தல் எப்போ வரும்னு அப்படியே கமான் 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 இருக்கிற மாதிரி அந்த ஓட்டப்பந்தயத்தில் சொல்லுவாங்க. அப்படியே ரெடியா இருந்துட்டு பில்டப் கொடுத்துட்டே இருப்பாங்க. டமால் சுட்டதுக்கு அப்புறம் எங்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. சும்மா நின்றவங்களா ஓடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அண்ணன் அப்படியே எப்படி இருக்கு இருந்து என்னென்ன பண்ண போறீங்க? அப்படியே போய் நின்று ஜெயிச்சு அப்படியே பண்ணிடுவீங்களா? ஒன்றும் கிடையாதுல்ல. ஆல்ரெடி ஏற்கனவே 8% 10% வச்சிருந்தது அப்படியே இறங்கி 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 இன்னைக்கு 4% கீழே வந்துருச்சு. அப்போ நீங்க என்ன அரசியலை முன்னெடுக்கிறீங்க? என்ன தப்பு செய்றீங்க? உங்களுக்கு கீழே இருக்கிற உங்களை நம்பி வந்த தம்பிகள்லாம் என்ன பேசுறாங்க? நீங்க எப்படி இதை வந்து இந்த கட்சிங்கிறத ஒரு ஆதாயமா வச்சுக்கிட்டு நீங்க எப்படி கோடி கோடி கோடியா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எத்தனை ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றீங்க? எவ்வளவு ஆடம்பரமான கார்ல வரீங்க? என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காங்க. எத்தனை பேர் நாம் தமிழர்ல இருந்து சிதறி வெளியே வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க கவனிக்கிறீங்களா என்ன அப்படின்றதே தெரியல. முதல்ல இந்த கட்சி, இந்த நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு இதுதான் ஒரு அஸ்திவாரம் தான் உங்களை தூக்கி மேல நிறுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுட்டு இருக்குன்னா அதுல என்ன பிரச்சனை நீங்க பார்க்கணும். நீங்க அதை நான் பார்க்க மாட்டேன், இப்படிதான்டா இருப்பேன், இருக்கிறவங்கடா இல்லாட்டி போங்கடா அப்படின்னு நீங்க பேசுறதோட விளைவு இன்னைக்கு வந்து உங்க கூடாரம் பாதி காலியாகி அங்க விஜய் கிட்ட போயிடுச்சு. அப்ப நீங்க அதை என்ன சரி பண்ணணும், என்ன நம்மளோட இதுல சரி பண்ணிக்கணும், நம்மளோட நடவடிக்கையில என்ன சரி பண்ணிக்கணும், எப்படி நம்மளோட தொண்டர்கள் அரவணைச்சு என்ன கொண்டு போகணுன்றத சீமானண்ணன் பார்க்கணும். பாப்பா இடைத்தேர்தலில் என்ன செய்யறாரு, நம்மளும் அவளோட அவரை மாதிரியே தான் காத்துக்கிட்டு இருக்கோம், என்ன செய்யறாங்கன்னு. ஓகே மேடம், இடைத்தேர்தல் வந்து ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு உண்டாக்குச்சுன்னா இப்போ இவிஎம் ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனையா பேசப்படுது. அதாவது குளத்தூர்ல வந்து இவிஎம் மிஷின்ல நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாகவே திமுக தரப்புல இருந்து அந்த இவிஎம் மிஷினை வந்து பரிசோதனை செய்யும் பணியில் ஈடுபட்டாங்க. நேற்று கூட அதில் திமுக வந்து குளறுபடிகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அதில் பங்கேற்காம நீதிமன்றத்தில் அதை செக் பண்ணவங்க என்ன சொல்லிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க திமுகவோட என்ன சொல்றாரு, ஆமா பிரச்சனை இருக்குங்கிறாரு. அப்போ பிரச்சனை இருக்குன்னா அப்ப திமுக ஜெயிச்சது இல்லையா ஒரு 57 தொகுதியில, அதெல்லாம் இவிஎம் வந்து மிஷின்ல தப்பு பண்ணி குளறுபடி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா? உதயநிதி ஜெயிச்சது இவிஎம் மிஷின்ல குளறுபடியால தானா? அப்போ நீங்க ஜெயிச்சீங்கன்னா வாயை மூடிட்டு இருப்பீங்க, தோத்துட்டீங்கன்னா இவிஎம் மிஷின்ல கோளாறு சொல்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு மனநிலையில பிரச்சனை இருக்குன்றது புரியுதா இல்லையா? போன முறை நீங்க தானே திமுக ஆட்சி அமைச்சிங்கல்ல, அப்ப ஏன் வாயை திறக்கல? இவிஎம் மிஷின்ல குளறுபடி பண்ண முடியும்னா போன ஆட்சியிலே குளறுபடியை பண்ணிட மாட்டாங்களா? கேட்டா மத்திய அரசு பண்ணிருச்சுங்கிறீங்க. ஏங்க அப்படி பார்த்தா எங்க பாஜக கட்சியில ஒரு 10 எம்எல்ஏக்களை வர வச்சிருக்க மாட்டோமா? ஏங்க ஒரே ஒரு எம்எல்ஏவை நாங்க ஆட்சியெல்லாம் முடிக்க வேணாம், ஒரு 10-15 எம்எல்ஏ 10-15 தொகுதியில இவிஎம் மிஷினை கரெக்ட் பண்ணி வைங்க. இந்த சொல்லுவாங்கல்ல, எந்த பட்டன் நமக்குனாலும் தாமரைக்கே உழுவுதான்னு, அந்த சூட்சும என்னன்னு எங்களுக்கு தான் புரியல. நாங்களே இன்னைக்கு உங்கள்கிட்ட போராடிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ நாங்க ஏன் பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் வந்திருக்காங்க,
அப்ப இதுல என்ன லாஜிக் இருக்குன்னா, திமுகவால உண்மையை ஏத்துக்க முடியல. இன்னைக்கு திரும்புற பக்கம்லாம் நாங்க கேக்குறோம்ல, என்னையா உங்க முதல்வரே தோத்துட்டாரு போனதுல, முதல்வரே மூலையில உட்கார்ந்துருக்காருன்றத அவங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா குடுத்த பில்டப் அப்படி. கொளத்தூர் தொகுதிக்கு இறங்குனாலே அந்த இதே கனி படத்துல எம்ஜிஆருக்கு சிங்கப்பூர். ஓடி வருவாங்க பாருங்க. அந்த மாதிரி பெண்கள்லாம் ஒரே கலர் புடவைய கட்டிட்டு ஓடி வந்து ஜிங்கு ஜிங்குன்னு டான்ஸ் ஆடுறாங்களாம். அப்போ ஒரு முதல்வர் வந்து எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருந்திருக்காங்க பாருங்க. ஒரு பெண்கள் வந்து அவங்கவங்க வீட்ல வேலை செஞ்சிருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்வரை பார்த்தோன்னா சந்தோஷமா ஓடி வராங்கன்னா, அவங்கவங்க வீட்ல வேற வேற கலர்ல புடவை கட்டியிருப்பாங்க. ஒரே கலர்ல புடவை கட்டி ஒரே காஸ்டியூம்ல வந்து ஆடுறாங்கன்னா, இவங்க செட்டப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கூட தெரியல முதல்வருக்கு. நீங்க அவ்வளவு அம்மாஞ்சியா இருந்தீங்கன்னா, அப்ப தோக்காம என்ன செய்வீங்க? அப்ப கூட்டு கேட்டு மண்டையில அடிக்கணும்ல. நான் வந்தா மக்களை பார்க்க வரேன். அப்ப நீ என்னை மக்கள்கிட்ட கூட்டிட்டு போ. மக்கள்கிட்ட பேசு. என்ன பிரச்சனை? அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? சரி பண்றேன். தொகுதியில என்ன பிரச்சனை? அதை கேட்கணும். ஒரு 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மழை பெஞ்சால முட்டி அளவுக்கு தாண்டி தண்ணி நிக்குது குளத்தூர்ல. கேட்டா குளத்தூரை சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருக்காங்களாம். சிங்கப்பூரை இவங்க யூடியூப் சேனல்ல கூட பாத்துருக்க மாட்டாங்க போல இருக்கு. சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருக்காங்களா. எங்க ஒரு மழை பெஞ்சா முட்டி அளவுக்கு தண்ணி தங்குறாரு ஒரு முதல்வரோட தொகுதியில. இப்படி நீங்க பண்ணி வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடினா எப்படி முதல்வர் வந்தா எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. முதல்வர் வந்து அப்படியே எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்படிலாம் உங்களுக்கு படம் காமிச்சுக்கிட்டு இருந்தாரு சேகர் பாபு. இதை நீங்க நம்பினதோட விளைவு இன்னைக்கு நீங்க தோத்து உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ ஒரு முதல்வருக்கு தன்னோட தொகுதி மக்களோட பிரச்சனை என்ன, தொகுதி மக்களோட பல்ஸ் என்ன, இத்தனை தடவை நீங்க அங்க ஜெயிச்சிருக்கீங்க. இது எதுவுமே தெரியாம உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஆகா ஓகா அண்ணே 234ல 200 நம்ம தானே, சென்னை நம்ம கோட்டனை, சென்னை ஃபுல்லா ஸ்வீப்புனே, இப்படிலாம் சொன்னதை நீங்க நம்பி இருக்கீங்கன்னா அதனால கிடைச்சதுதான் அந்த தோல்வி. இப்போ உங்களால அதை ஏத்துக்க முடியல. அப்போ உடனே என்ன சொல்றீங்க? தோல்விக்கு காரணம் இவிஎம் மிஷின், தோல்விக்கு காரணம் பாஜக ஏதோ குளறுபடி பண்ணிருச்சு, தோல்விக்கு காரணம் தேர்தல் ஆணையம் என்னமோ பண்ணிருச்சு. என்ன சொல்லிக்க வேண்டியது? 2021ல இருந்து 26 வரைக்கும் திமுக தானே ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ தேர்தல் நடக்கும்போது அவங்களுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது. அதான் நீங்க கேட்கிறேன். இப்ப அவங்க எங்க போன 24ல எம்பி எலெக்ஷன் நடந்தப்போ கிளீன் ஸ்வீப்புங்க எல்லாத்தையும் திமுக அழிச்சுலங்க. 39 தொகுதியும் அழினீங்கல்ல. அப்ப நீங்க இவிஎம் மிஷின்ல குளறுபடி இருக்குன்னு நாங்க கேட்டோமா அவங்கள? மக்கள் தீர்ப்பு என்னவோ அதை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொன்னோம்ல. அப்ப நீங்க ஜெயிச்சீங்கன்னா மக்கள் தீர்ப்பு பாருங்கள், நாங்கள் ஆக ஓகோன்னு ஆட்சி அமைக்கிறோங்கிறீங்க. அப்ப நீங்க தோத்துட்டீங்கன்னா இவிஎம் மிஷின்ல கோளாறு, இல்லைன்னா அந்த மக்களை கண்டபடிக்கு திட்டுறது. இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து குளத்தூர் மக்களை எவ்வளவு கேவலமா திட்டினாரு. அப்போ திமுகவால ஏத்துக்க முடியல. இந்த சில பேர்லாம் வந்து கூட ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க இறந்து போயிட்டாங்கன்னா, அந்த இறந்து போயிட்டாங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க நிஜமா உயிரோட இருக்காங்கன்னு நினைச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் இன்னும் நான் தான் ஒரு முதல்வர், நான் தான் இங்க எல்லாமே இருக்கு அப்படின்றத அவரால் தோல்வியை ஏத்துக்க முடியல. அது இல்லாம சட்டசபையில வச்சு விஜய் வந்து அவரை வந்து அவமானப்படுத்திட்டாரு. எங்கடா அப்பாவை காணான்னு கேட்டார்ல, அவங்களால தாங்க முடியல, இன்னும் கொதிக்குது ரத்தம். அப்போ இந்த கர்மான்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க தான் கடவுள் இல்லைன்னு நினைக்கிறீங்க, இந்த கர்மாலாம் நம்ப மாட்டேங்கிறீங்க. நாங்க கடவுள் இருக்குன்னு நம்புறோம், கர்மாவை நம்புறோம். நீ என்ன முற்பகல் ஒருத்தவங்களுக்கு செய்யறியோ அது உனக்கு பிற்பகல் தன்னால பூமராங் மாதிரி வரும். நீங்க போனதுல ஆட்சியில இருந்து ஒருத்தவங்க போயிட்டா அவங்களை என்னென்ன கேவலப்படுத்துவீங்க, அசிங்கமா பேசுவீங்க, மேடை போட்டு கொக்கரிப்பீங்க. இப்ப இன்னைக்கு உங்களை கொக்கரிக்க ஒருத்தவங்க வந்துட்டாங்கல்ல, அவங்களால இன்னைக்கு ஏத்துக்க முடியுதா? நீங்க வேணா பாருங்க, இன்னும் அந்த அடுத்த எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வரைக்கும் இவிஎம் மிஷின் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி இதே தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்க திமுக இருக்கிறவங்க எல்லாம் தோண்டு போயிட்டாங்க. ஐயோ தலைவரே தோத்துட்டாராம், என்னங்க கட்சிக்கு என்ன எதிர்காலம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ ஒண்ணு தலைவர்லாம் தோக்கலையா, இங்க இவிஎம் மிஷின்ல கோளாறாம், இவிஎம் மிஷினை சரி பண்ணி தான் தலைவர் தான் ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு அந்த தொண்டர்களுக்கு இது கொடுக்கறதுக்கு எதையோ உளறிட்டு தெரியுறாங்க. அவ்வளவுதான், வேற என்ன செய்ய முடியும்? ஓகே மேடம். இப்போ இவிஎம் மிஷின் பற்றி இப்படி பேசினோம்னா, இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்து தஞ்சாவூரில் விவசாயிகளுக்காக திமுக ஒரு போராட்டத்தை அறிவித்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதில் பங்கேற்று பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, இந்த மாதிரி கடந்த காலத்தில் நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் பார்வையிடுறார். ஏங்க போன தடவை 5 வருஷம் நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க. இவர் கேட்டார்ல நிதியமைச்சரை, என்ன உங்க அப்பா வீட்டு காசான்னு? இவங்க அப்பா வீட்டு காசை எடுத்த திட்டம்லாம் நிறைவேற்றினாங்க. தமிழ்நாடு மக்களோட வரிப்பணம், அதுக்கான திட்டம், அதுக்கான பட்ஜெட், மத்திய அரசு கான்ட்ரிபியூஷனு, இதுல வர மெட்ரோ திட்டத்தை உங்க அப்பா கொண்டு வந்தாராம். மெட்ரோ திட்டத்துக்கு ஃபண்டு கொடுக்கறது யாரு? அப்படி கேட்டா நாங்க கேட்கணும். மோடி ஐயா கொடுக்குறாரு ஃபண்டு, நீங்க அதில் வாங்கி நீங்க ஏறி போய் உட்காந்துட்டு அந்த மெட்ரோலையும் வரவனை இப்படி புறங்கையில் இப்படி ஒரு 2 அடி அடிச்சு துரத்தி விட்டுட்டு இந்த ஜவுடால் பண்ணீங்கல்ல, இன்னைக்கு போய் அங்க போய் விஜய் நின்று ஒரு ட்ரோன் ஷாட் போட்டாராம், கதறாங்க கடந்து. அப்படி பார்த்தா நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே ஏடிஎம்கேவோட இதுல எத்தனைக்கு போய் ரிமோட் அமுக்கி திறந்து வச்சு விளம்பரம் கொடுத்துக்கிட்டீங்க. 11 மருத்துவக் கல்லூரிகளை ஸ்டாலின் அவங்க அடிக்கல் நாட்டினதை ஸ்டாலின் ஐயா போய் திறந்துக்கிட்டாரு. அப்போ இது வந்து தமிழ்நாட்டுல மக்களோட பணம், இது திட்டங்கள். இங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க தமிழக அரசு, தாவேக அரசு, திமுக அரசு, அதிமுக அரசுலாம் கிடையாது. தாவேகாங்கிறது ஒரு கட்சி, அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அது தமிழக அரசு. அப்ப தமிழக அரசு திட்டம்னா அந்த புரிதல் கூட உதயநிதிக்கு. நீங்க அடிக்கல் நாட்டி நீங்க கொண்டு வர திட்டத்தை போய் ஓபன் பண்ணதானே, அந்த சொர்ணையை உங்க அப்பாவுக்கு சொல்லியிருக்கணும்ல. நான் அதிமுக கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் நான் போய் ஓபன் பண்ண மாட்டேன்
அப்படின்னு அவங்க அப்பா இருந்தாரா? ஏங்க அதை விடுங்கங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வள்ளுவர் சிலையை வச்சிருக்காங்கல்ல, வள்ளுவர் சிலைக்கு என்னங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க? யாருங்க அதை செஞ்சது? கன்னியாகுமரியில வச்சு இருக்க சொல்றீங்களா? அந்த பெரிய சிலையை வான் 132 அடி. உயர சிலை அமைச்சார் கருணாநிதின்றீங்கல்ல, செஞ்ச கருணாநிதி தான் நீங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா. அதுக்கு இதுவரைக்கும் அப்படிதான் அடிக்கல் நம்பப்படுது. நாட்டினது 1979ல ஏக்நாத் ரானடேங்கிற ஆர்எஸ்எஸ் காரரும் எம்ஜிஆர் அவர்களும். அதற்கப்புறம் 2000ல அது ஓபன் பண்ணும்பொழுது கருணாநிதி வந்து அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாரு. அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதோட வரைவை கொண்டு வந்து அதை எல்லாம் பண்ணது வந்து அப்ப அறநிலையத்துறை அமைச்சரா இருந்த அவர் வீரப்பன் ஐயா இருக்கிறார் இல்லையா, அவர் இருக்கிறாரு. இந்த பக்கம் வந்து ஏக்நாத் ரானடே, ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த விவேகானந்தர் இல்ல இருக்கு பாருங்க, அதுக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தவர் ஏக்நாத் ரானடே ஐயா. இந்தியா முழுக்க டிராவல் பண்ணி எல்லா கட்சிகள்ட்டையும் ஒப்புதல் வாங்கி அதை ஆரம்பிக்கிறாரு. அதை செஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே பேரலா திருவள்ளுவருக்கு ஒரு சிலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கானதையும் பண்ணது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் ஏக்நாத் ரானடே. அந்த டைம் வந்து எம்ஜிஆர் அவர்களோட காலம், எம்ஜிஆர் அவர்கள் தான் அடிக்கல் நாட்டினாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க? இல்ல அதான் இப்போ திமுகவில் வந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் வந்து வான்புகழ் வள்ளுவருக்கு வானுயர சிலை வைத்ததே திமுக தான் அப்படின்னு தானே சொல்லிட்டு அதை இருக்காங்க. தான் சொல்றேன். நீங்க ஸ்டிக்கர், நான் உங்களுக்கு அந்த அழைப்பிதழ் இருக்குல்ல, எம்ஜிஆர் அவர்களும் உங்களும் போயிட்டு அதை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்களா, அடிக்கல் நாட்டினா அழைப்பிதழை உங்களுக்கு நான் அனுப்புறேன், அதை நீங்க போஸ்ட் பண்ணுங்க, மக்கள் பார்க்கட்டும். அப்ப இந்த திமுகங்கிறது எந்த அளவுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுது, மக்களை மண்டைய கழுவி பொய்ய சொல்லி, இவ்வளோ பெரிய பொய். எம்ஜிஆர் அவர்கள் அடிக்கல் நாட்டினத, அவர் கொண்டு வந்த திட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதி ஐயா தான் செலவு வச்சாருன்னு சொல்லிட்டு உங்க தாத்தா பேரை சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல. அப்ப நீங்க என்ன விஜய் கேக்குறீங்க? உங்களோட திட்டத்தை, மெட்ரோ திட்டத்தை அதுலயும் நானே பண்ணிக்குவேன்னு சொல்லி உங்களால பண்ண முடியாம செகண்ட் ப்ராஜெக்ட 61,000 கோடியை இம்மீடியட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஃபண்டை. அப்ப நீங்க என்ன என்னமோ உங்க அப்பா வீட்டு காசுல இருந்து போட்ட மாதிரி நீங்க என்ன, உங்களுக்கு என்ன வேண்டி கிடக்குது? தமிழக மக்களோட வரி பணம், தமிழகத்துக்கான நலத்திட்டங்கள் யார் சிஎம்மா இருக்காங்களோ அவங்க போய் பார்வையிடுவாங்க, அவங்க போய் அதை திறந்து வைப்பாங்க. அதை கூட அறிவு கூட இல்லாம அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாருன்னா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தோன்னே நல்லா மண்டே அடிக்கணும். நாங்க அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதிக்கும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க ஒரு சங்கி, அழகா இவங்களை வாரி விடுற மாதிரியே ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத போன ஆட்சியில இருந்து சொல்லிட்டு இருக்கோம் நாங்க. இன்னொரு அந்த ஸ்கிரிப்ட்ல இன்னொரு விஷயமும் இருக்கு மேடம். அதாவது கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் காவிரி பிரச்சனையே வரல. இப்போ தாவேக்கா ஆட்சி வந்த பிறகுதான் அந்த பிரச்சனை வந்திருக்கு. இதுல கூட அவங்க வாய் பேசாம வாய் மூடி மௌனமா இருக்காங்க. போன 5 ஆண்டுகள்ல அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சி இருந்தப்போ, அங்க பாஜக இருந்தப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம தண்ணி வந்துகிட்டு இருந்தது. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைக்கிறாரு மே மாசம், ஜூன் மாசம் கரெக்டா தண்ணி திறந்து விட்டாங்க. இவர் போய் பூ போடுறேன்னு சொல்லி தட்டோட தூக்கி போட்டு வந்தார் பாத்தீங்களா, தட்டோட பூவை போடுறாரு பாருங்கன்னு கிண்டல் பண்ணோம். அதுக்கப்புறம் எப்பயாவது போய் தட்டோட ஒரு பூ போட்டு பாத்தீங்களா 5 வருஷத்துல, அந்த 4 வருஷத்துல? அதுக்கப்புறம் தண்ணியே திறந்து விடல. பிரச்சனை அங்க மேகதாதுக்கு நான் அடிக்கல் நாட்டியே தீர்வேன் சிவகுமார் ஒரே வம்பு. இவ்வளோ பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளோக்கும் நடுவுல ஒரு தடவை கூட ஸ்டாலின் அவர்கள் போய் ஏங்க மேகதாது கட்டுறேன்னு சொல்றீங்க அப்படின்னு அதுக்கு கண்டனம் தெரிவிக்கல. அங்க டிகே சிவகுமாருக்கு வந்து எம்பி எலெக்ஷன்ல ஓட்டு கட்டி இவர் இங்க இருந்து அங்க போறாரு, இவர் எலெக்ஷனுக்கு அங்க இருந்து அவர் வர்றாரு இங்க ஓட்டு கேட்க. அப்ப நீங்க எப்படி அப்படியே தாயா புள்ளையா பழகிக்குவீங்க, ஆனா மேகதாதானே அவர் கட்டியே திருவேணுவாரு, நீங்க வாயை மூடிட்டு பேசாம இருப்பீங்க. அப்ப நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க, நாங்க பாத்துட்டு உட்காந்துருக்கோம், எங்களெல்லாம் நான் லூசு மாதிரி இருக்கா உங்களுக்கு பார்த்தா? இல்ல மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அதுதானே குற்றச்சாட்டு சொல்றாரு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு டி.கே. கர்நாடகாவில் இருக்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு டி.கே. சிவகுமார் அவர்களுக்கும் ஒரு நல்ல புரிந்துணர்வும் உறவும் ஆமாங்க. அவர் இருக்கு. எலெக்ஷன்ல நின்னப்போ இவர் போனாங்க ஓட்டு கேட்டு. போன எம்பி எலெக்ஷன்ல ஸ்டாலின் திருமாவளவன்லாம் போனாங்க அங்க. காங்கிரஸ் அதே போல கட்சி இங்க தலைவர் திமுக அங்க இருந்து ஓட்டு கேட்டு வந்தாங்களே. காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பேச்சை கூட திரு சிவகுமார் கேட்க மாட்டேங்கிறார். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசித்தான் அவர் கேட்கிறார். அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி அப்ப சொல்லியிருக்காரு. நிர்மல்குமார் வந்து கூட காங்கிரஸ் கூட்டணியில வச்சிருக்கீங்கல்ல, அமைச்சரவையில எல்லாம் இடம் கொடுத்திருக்கீங்கல்ல, நீங்க அவங்களை தலையில தட்டி போய் கேளுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. மோடி ஐயாவுக்காவது லெட்டர் எழுதுறாரு விஜய், போன்ல பேசலாம் ராகுல் காந்திக்கு. கரூர் சம்பவம் நடந்தோன்னு அப்ப இருந்த முதலமைச்சருக்கு போன் பண்ணாரு ராகுல் காந்தி, நேரா விஜய்க்கு தான் போன் பண்ணாரு. அவ்வளோ நட்பா இருக்கீங்க நீங்க. போன் பண்ணி என்ன பிரச்சனை, எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, தண்ணி விட சொல்லுங்க. நீங்க 2 நாள் மழையில அது ரொம்ப அவ்வளவு தண்ணி வருது, ஆனா நீங்க அங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, தண்ணியே இல்லங்கிறீங்க. அந்த காவிரி நதிநீர் ஆணையம் என்ன சொல்லுது, 3500 கன அடி ஒரு நாளைக்கு தான் திறந்து விடுங்குது, முடியாதுன்னு நீங்க ஒம்பு பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப என்னாச்சு, அங்க மழை பெஞ்சு இதுக்கு மேல வச்சிருந்தா அங்க டேம் உடஞ்சிரும், அங்க இருக்க ஒரு பிரச்சனைனா உபரி நீரை தான் திறந்து விட்டுட்டு இருக்கீங்க. கர்நாடகா இந்த அநியாயம் தான் பண்ணிட்டு இருக்கா பையில இருந்து. அப்ப நீங்க தமிழ்நாட்டோட உரிமைகளை பாதுகாக்கணும்னா கூட கூட்டணியில வச்சுக்கிட்டு அமைச்சரவையில இடம் கொடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. அப்ப அவங்களை அனுப்பி விடல, எல்லாம் கிளம்பி போய் காங்கிரஸ் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வா. அவங்க அங்க போராடுறாங்களா கர்நாடக உரிமைக்காக, அப்ப நீ இங்க போராடு தமிழக உரிமைக்காக. ஏன் வாய மூடிட்டு உட்காந்துருக்கீங்க? காங்கிரஸ்காரங்க எங்கேயாவது போராட்டம் பண்ணி பாத்தீங்களா நீங்க? அந்த பக்கம் பாஜக வந்து தமிழகத்தை இது பண்ணாங்கன்னு சொல்லி தஞ்சாவூர்ல ஒரு போராட்டம் நடக்குது, இங்கிட்ட திமுக அது ஒரு ஐவாசுக்காவது அவங்க இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? தேவதூதன் வந்தான் மழை பொழிந்தது அப்படின்னு 1001 வர மாதிரி ராகுல் காந்தி வந்தாரா, மழை பெஞ்சிச்சா, பிரச்சனை தீர்ந்துருச்சான், திருப்பி தண்ணி வேணும்னா ராகுல் காந்தி உடனே நிறுத்திடுவாங்களாம்.
என்ன காமெடி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப நிர்மல்குமார் அவர்கள் கூட கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் சபை கேள்வி கேட்க சொல்லுங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்காக நன்றி, வணக்கம் மேடம். நன்றி.